அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் கலெக்ஷன் 8000 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த 8000 ப்ராப்ளம் புக்லெட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 7 புக்லெட்ஸ் வரும். இந்த 7 புக்லெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எடிட்டரா ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன எம்சிக்யூஸ் கேட்கலாம் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். இது போல் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே வருவேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. சப்போஸ் இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா, தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ 0 1 2 3. இங்கே லாம்டா வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. இதில் இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீனோட வேல்யூ லாம்டா, வேரியன்ஸோட வேல்யூவும் லாம்டா தான். ஸோ எந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லணும். அந்த பேராமீட்டர் வந்து யூனிக்காக இருக்கும், அது லாம்டா இருக்கும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுடைய மூமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன் பார்த்துங்க. mx of t equal to e power lambda into e power t minus 1. இது வந்து மூமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன். இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் லாம்டா ஈக்குவல் டு 3. இங்கே பாருங்க, இது அப்படியே கம்பேர் பண்ணுங்க. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நான் கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். அப்போ இங்கே லாம்டான்றது உங்களுக்கு 3. ஜஸ்ட் அது உட்கார வைங்க பார்ப்போம். e பவர் மைனஸ் 3, அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸோட வேல்யூ 2 தான். அப்போது லாம்டா பவர் 2 divided by 2 factorial. அப்போ e power minus 3 divided by 2. அப்போ 9 by 2 into e power minus 3. அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்க, 9 by 2 into e power minus 3. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து, if x follows a Poisson distribution with the parameter lambda, then variance of 2x plus 3 நான் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ variance of ax plus b ஃபார்முலா பார்த்துக்குங்க. variance of ax plus b nothing but a square times variance of x, அவ்வளவு. ஸோ variance of constant value வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் 0. variance of constant வந்து 0. இது நோட் பண்ணிக்கிங்க. variance of any constant value வந்து உங்களுக்கு 0. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் 2x plus 3 வந்து 2 ஸ்கொயர் டைம்ஸ்னு வந்துடும். இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும். 2 ஸ்கொயர்னா 4, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லாம்டா. அப்போ 4 லாம்டா. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும், வேரியன்ஸ் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து என்னது? ஆல்வேஸ் 0. அடுத்து, இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருந்தால் தென் வேல்யூஸ் ஆஃப் லாம்டா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டுக்கு e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல். எக்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ ஜஸ்ட் இதை சிம்பிளை பண்ணுங்க, ஒரு லாம்டா கட் ஆயிடும், லாம்டா ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து, இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா ஈக்குவல் டு மூமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன் எக்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி மூமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன் பார்த்துரும். பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் e பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு e பவர் டி மைனஸ் 1. ஜஸ்ட் அந்த இடத்துல லாம்டா ஈக்குவல் டு உட்கார வைக்கிறீங்க. அப்போ e பவர் 2 இன்ட்டு e பவர் டி மைனஸ் 1. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, அடுத்து, இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் 4, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 சொல்லி கேட்குறாங்க. Probability of x greater than or equal to nothing but 1 minus probability of x equal to 0 minus probability of x equal to 1. So இதனோட ரிவர்ஸ் ப்ராசஸ் பார்க்குறீங்க. ஸோ டோட்டல் மைனஸ் ரிமைனிங் ப்ராபபிலிட்டிஸை நீங்கள் இது வந்து கழிச்சு விட்டுறீங்க. ஓகே, ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா சம் ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டிஸ் வேல்யூ ஒன்று தானே. ஸோ அதனால் இப்போ இங்கே பாருங்கள், 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. லாம்டாவோட வேல்யூ வந்து 4 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் 0 டிவைட் பை 0 ஃபேக்டோரியல் e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல். ஸோ இது பாருங்கள், e பவர் மைனஸ் 4 காமனாக இருக்குது. அப்போ 4 + 1 5. அப்போ 1 மைனஸ் 5 e பவர் மைனஸ் லாம்டான்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க, ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் தான். ஸோ நோட் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்து எம்சிக்யூஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 7 புக்லெட் புக் பண்ணி தலங்காமல் வாங்கிடுங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகலாம். அடுத்து, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபாலோஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா ஈக்குவல் டு 5, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லி கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1க்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஏன் லோவஸ்ட் ப்ராபபிலிட்டி எதுக்கு வரைக்கும் போகலாம்? 0 வரைக்கும் நீங்கள் போகலாம். ஓகே, ஹையஸ்ட் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்போ 0 வரைக்கும் தான் இந்த எக்ஸ் ரேஞ்சை நீங்கள் கொடுக்கணும். அப்போ e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் 0 டிவைட் பை 0 ஃபேக்டோரியல் e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் 5 பை லாம்டா பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் அப்புறம் 6 டைம்ஸ் e பவர் மைனஸ் 5 வரும். ஸோ அந்த எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து இது ரெண்டுமே போட்டுக்கலாம், ஏபி கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இங்கே பார்த்துக்குங்க, ஜென்ரலாக ஒரு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ பாய்சன் மூமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன் இது உங்களுக்கு e பவர் லாம்டா e பவர் டி மைனஸ் 1. இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஆருக்கு 1 மைனஸ் அமேசன் கே 0 டு r மைனஸ் 1 e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆருக்கு ஜஸ்ட் சம் ஓவர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை இமீடியட்டாக புக் பண்ணிக்கிங்க. இது போல் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.